வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்ய விமானப்படையின் மற்றொரு விமானத்தளம் ரஷ்யாவுக்குள்ளே கடுமையாக தாக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் உலகின் இரண்டாவது பலம் வாய்ந்த இராணுவத்தை உடைய நாடு என்று கூறப்பட்ட அல்லது நம்பப்பட்ட ரஷ்யாவுக்குள் மிக முக்கிய இராணுவ உள்கட்டமைப்புகள் சர்வசாதாரணமாக தாக்கப்படுகின்றன. தற்போது வெளியாகியுள்ள செயற்கைக்கோள் படங்கள் ரஷ்ய விமானப்படையின் மொரோசோவ்ஸ்க் விமானத்தளம் உக்ரைனிய தாக்குதல்களால் தாக்கப்பட்டதை உறுதிப்படுத்துகிறது. மொரோசோவ்ஸ்க் விமானத்தளம் உக்ரைன் முன்வரிசையில் இருந்து சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. விமானத்தளம் மீதான தாக்குதல் திரள் ஆளற்ற விமானங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. திரள் ஆளற்ற விமானங்கள் என்பது ஒரே நேரத்தில் ஏராளமான எண்ணிக்கையில் ஆளற்ற விமானங்கள் ஒரு இலக்கை நோக்கி அனுப்பப்படுவது. உக்ரைனிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை பிரிவுகள் குறைந்தபட்சம் 70 ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி தளத்தை தாக்கியதாக உக்ரைனிய பாதுகாப்புத்துறை இயக்குநரகத்தின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் கைரிலோ புடானோவ் தெரிவித்தார். ரஷ்யாவின் ரோஸ்டோவ் பிராந்தியத்தில் அமைந்துள்ள விமானத்தளம் உக்ரைன் போரில் ரஷ்யாவின் முக்கிய தாக்குதல் விமானமாக இருந்த Su-34 விமானங்களுக்கு தாயகமாக உள்ளது. Su-34 விமானங்கள் தாக்குதல் விமானங்களாகவும் அதே நேரத்தில் குண்டுவீச்சு விமானங்களாகவும் செயற்படக்கூடியவை என்பதே இந்த ரக விமானங்களின் முக்கியத்துவம். அதனால்தான் உக்ரைனில் தரை இலக்குகளை தாக்குவதற்கு இந்த ரக விமானங்கள் ரஷ்ய விமானப்படையால் அனுப்பி வைக்கப்படுகின்றன. உக்ரைன் இதே ரக விமானங்களை குறிவைப்பதன் காரணமும் அதுதான். தற்போது தாக்கி அழிக்கப்பட்ட அல்லது சேதப்படுத்தப்பட்ட Su-34 விமானங்கள் உக்ரைனுக்குள் பல தாக்குதல்களை நடத்திய விமானங்களாக இருக்கலாம். தற்போது வெளியாகியுள்ள செயற்கைக்கோள் படங்கள் விமானத்தள பராமரிப்பு ஏப்ரனில் அமைந்துள்ள தளத்தின் பல விமான தங்குமிடத்தின் மூடுதலை காட்டுகின்றன. அதாவது மூடப்பட்ட விமான ஹேங்கர்கள். அவை வெடித்து திறந்து உள்ளே குறைந்தபட்சம் 2 Su-34 விமானங்கள் சேதப்படுத்தப்பட்டிருப்பது தெரிகிறது. அதிலிருந்து ரஷ்ய விமான தளங்களில் மூடப்பட்ட ஹேங்கர்களில் உள்ள விமானங்களுக்கும் உக்ரைன் ஆளற்ற விமானங்களிடமிருந்து பாதுகாப்பு கிடையாது என்பது நிரூபணமாகி உள்ளது. இந்த ஹேங்கர் உக்ரைனிய ஆளற்ற விமானங்களுக்கு ஒரு முக்கிய இலக்காக இருந்திருக்கும். சிறிது தூரத்தில் ஒரு சிறிய பள்ளம் மற்றும் எரிந்த அடையாளங்கள் விமானத்தள ஏப்ரனில் காணப்படுகின்றன. அதன் அர்த்தம் அந்த இடத்தில் ஏதோ ஒரு பொருள் எரிந்துள்ளது. இங்குதான் பொதுவாக பல Su-34 விமானங்கள் நிறுத்தப்படுவது வழக்கம். உக்ரைனால் குறிவைக்கப்பட்ட ரஷ்ய விமானத்தளங்களின் வளர்ந்து வரும் பட்டியலில் இந்த விமானத்தளமும் இணைந்துள்ளது. சேதம் பற்றிய விரிவான மதிப்பீட்டிற்கு உயர்தெளிவு செயற்கைக்கோள் படங்கள் தேவை. தாக்கப்பட்ட தளத்திலிருந்து நகர்த்தக்கூடிய எந்த ஒரு விமானத்தையும் வெளியேற்றுவது ரஷ்யாவின் பொதுவான நடைமுறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய டெலிகிராம் சேனல் ஊடகங்கள் பல தாக்குதல்களை ஒப்புக்கொண்டன. ஆனால் அவர்களின் மதிப்பீடுகளில் வேறுபட்டது. ரஷ்ய 2 மேஜர்ஸ் டெலிகிராம் சேனல் 3 விமானங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டன, 6 விமானங்கள் சேதமடைந்தன என்று கூறியது. ரஷ்ய கிரெம்ளின் ஸ்னாஃபாக்ஸ் டெலிகிராம் சேனல் பெரும்பாலான ஆளற்ற விமானங்கள் இலக்கை அடைவதற்கு முன்பே சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் சுமார் 10 ஆளற்ற விமானங்களே இலக்குகளில் வீழ்ந்து வெடித்ததாகவும் தெரிவித்தது. அத்துடன் விமான தளத்திலிருந்து 6 விமானிகள் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 10 துருப்புகள் காயமடைந்ததாகவும் கூறியது. தளத்தில் இருந்த 20 வருஷ துருப்புகள் கொல்லப்பட்டனர் அல்லது காயமடைந்தனர் என்றும் உக்ரைன் கூறியது. தாக்குதலுக்கு முன்பு நடந்த நாள் விமான தளம் முழுவதும் உள்ள பார்க்கிங் பகுதிகளில் 29 ஜெட் விமானங்கள் காணப்பட்டன. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் இரவு ஒரு பெரிய உக்ரைனிய ஆளற்ற விமான தாக்குதல் நடந்தது. ஆனால் ரஷ்ய வான் பாதுகாப்பு படைகள் மொத்தம் 87 ஆளற்ற விமானங்களை இடைமறித்து அழித்ததாக கூறியது. பல ரஷ்ய டெலிகிராம் சேனல்கள் மொரோசோவ்ஸ்க் நகரில் வசிக்கும் மக்கள் வெடிப்பு சத்தம் கேட்டதாக கூறின. விமான தளம் குறிவைக்கப்பட்டது என்பதற்கு வேறு காட்சி ஆதாரங்கள் உள்ளன. ஆளற்ற விமானங்கள் மொரோசோவ்ஸ்கை நோக்கி பறந்து செல்வதை காட்டும் படங்கள் மற்றும் காணொளிகள் சமூக ஊடகங்களில் ஒரே இரவில் வெளிவந்தன. தளத்தின் அருகே ஏராளமான வெடி சத்தங்கள் கேட்டதை காணொளிகளின் ஒளிப்பதிவில் கேட்க முடிந்தது. ட்விட்டரில் ஒரு புகைப்படம் ஒரு பெரிய சுடர் மற்றும் ஒரு பெரிய கருப்பு புகையை விமான நிலையத்திற்கு அருகில் காட்டியது. உக்ரைனிய பாதுகாப்பு உளவுத்துறை இயக்குநரகத்தின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் கைரிலோ புடானோவ் உக்ரைனுக்கு விமான தாக்குதலுக்கு அனுப்பப்படும் விமானங்கள் இந்த விமான தளத்தில் இருந்தே வருவதால் இந்த தளம் மீண்டும் மீண்டும் தாக்கப்படும் என்று உறுதியளித்தார். ஆம்,
உக்ரைனிய படைகள் அந்த விமான தளத்தில் மற்றும் ஒரு விமான தாக்குதலை திட்டமிடுகின்றன என்று அவர் சொன்னார். செயற்கைக்கோள் படங்கள் வெளியாவதற்கு முன்பு ரோஸ்டோவ் பிராந்தியத்தின் ஆளுநரான வாஸ்லி கோலுபேவ் தனது டெலிகிராம் சேனலில் ரோஸ்டோவ் பிராந்தியத்தில் பெரிய ஆளற்ற விமானம் தாக்குதலை ரஷ்ய வான் பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக முறியடித்ததாக கூறினார். செயற்கைக்கோள் படங்கள் வெளியான பின் என்ன கூறுவார் என்று தெரியவில்லை. அவர் வெளியிட்ட தகவலில் பெரிய ஆளற்ற விமான தாக்குதலால் பிராந்தியத்தின் மின்மாற்றி துணை மின் நிலையத்திற்கு சேதம் ஏற்பட்டது. அதன் விளைவாக இன்று மின்சாரம் இல்லாத குடியிருப்புகளுக்கு மின்சார விநியோகத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கை தொடர்கிறது. மின் பொறியியலாளர்களின் அவசர இயக்கங்கள் குடியிருப்பாளர்களுக்கு மின்சார விநியோகத்தை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன என்று அவர் எழுதினார். உக்ரைனின் உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி மக்களை இருளில் ஆழ்த்திய புட்டினால் அதே பாதிப்பு தமது சொந்த நாட்டு மக்களுக்கு ஏற்படுவதை தடுக்க முடியவில்லை என்பது பரிதாபம்தான். இந்த தாக்குதல்கள் உக்ரைனுக்குள் இருந்து தொடங்கப்பட்டது என்று கூறிய புடானோவ், உக்ரைனிய தயாரிப்பு டிராகன் மற்றும் பிளாஷ் ரக ஆளற்ற விமானங்கள் விமான தளத்தை தாக்க அனுப்பப்பட்டன என்று தெரிவித்தார். 2 மேஜர்கள் என்ற பெயரில் இயங்கும் ரஷ்ய டெலிகிராம் சேனல் ஆளற்ற விமானங்களுக்கு எதிரான ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்கள் சரியாக செயற்படவில்லை என்பதை இந்த தாக்குதல் ஏற்படுத்திய பெரும் பாதிப்புகள் காட்டுகின்றன. ரோஸ்டோவ் பிராந்தியத்தில் உள்ள மொரோசோவ் விமான தளத்தில் இன்றிரவு எங்கள் விமானங்களை இலக்கு வைத்த எதிரி ஆளற்ற விமானங்களை தடுக்கும் வல்லமையை அடைய தவறியுள்ளோம். உக்ரைனிய ஆயுதப்படைகள் ஒரே நேரத்தில் 70 ஆளற்ற விமானங்களை எங்கள் எல்லைக்குள் ஆழமாக ஏவுவதற்கான திறன் பெற்றுள்ளார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கும் உண்மை. அத்துடன் உக்ரைனிய ஆளற்ற விமானங்களுக்கு எல்லையில் உள்ள எமது வான் பாதுகாப்பை கடக்கும் திறன் உள்ளது என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய விமான தளத்தினை அணுகுவதற்கு எதிரே உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளற்ற விமானங்களில் அதிக திறனை வைத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்று எழுதியுள்ளது. 2 மாதங்களில் மொரோசோவ்ஸ்கில் நடந்த 2வது பெரிய அளவிலான உக்ரைனிய ஆளற்ற விமான தாக்குதல் இது. இதற்கு முன்பு ஏப்ரல் 5ஆம் தேதியும் இதே விமான தளம் தாக்கப்பட்டது. அதன் பின்னரே விமானங்கள் நிறுத்தப்பட்ட மூடப்பட்ட ஹேங்கர்கள் அமைக்கப்பட்டன. இம்முறை மூடப்பட்ட ஹேங்கர்களுக்கும் தாக்கப்பட்டு விமானங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. உக்ரைனிய நாடாளுமன்ற உறுப்பினரும் அதன் தேசிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை குழுவின் துணைத் தலைவருமான ஏகோர் ஜெர்னியேவ் ரஷ்யாவின் கோடைகால கார்கிவ் தாக்குதலை அமெரிக்க ஆயுதங்களை கொண்டு நம்மால் நிறுத்த முடிந்தது என்று கூறினார். அமெரிக்க ஆயுதங்களை கொண்டு ரஷ்யர்களில் மிகவும் அதிநவீன மற்றும் விலை உயர்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளில் சிலவற்றை அளித்தோம். ஆனால் ரஷ்யாவின் அதி உன்னத விமானங்களை அளிக்க நமக்கு சொந்த நாட்டில் தயாரிக்கப்பட்ட மலிவான ஆளற்ற விமானங்களே போதுமானவையாக உள்ளன. தாக்குதல்கள் தொடரும். எமது கையிருப்பில் ஏராளமான ஆளற்ற விமானங்கள் உள்ளன என்றார். பிப்ரவரி 2022 தொடங்கிய ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பு நீண்டு கொண்டே செல்ல ரஷ்ய இழப்புகளின் பட்டியலும் நீண்டு கொண்டே செல்கிறது. புட்டின் ஒரு வார வெற்றி போர் திட்டம் அவருக்கே தண்ணி காட்டுகிறது.